ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்னைக்கு காலைல மார்னிங் vlog தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டே எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புது வீட்டில் நீங்கள் டே 3 நினைக்கிறீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அதான் வீடெல்லாம் இப்போ வந்து பெருக்கிட்டு வந்திருக்கேன். க்ளீனாக இருக்கும். பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுமா வர கட்டுவா. பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வந்து சின்னதாக காட்டுறேன். இது வந்து ஹாலு. நம்ம வெளியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிக்கோ இது கேட் இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஓகே தான். இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இது ஹாலு. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். யானை பாப்பா கட்டி வச்சுருக்கேன். பட்டு இங்கே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. இங்கே ஷெல்ஃபு நம்ம இன்னும் தேவையான இடத்துல டிவி வச்சுருக்கோம். வெளியே வந்துட்டேன் நான். குட்டி பையன் வெளியே வந்துடுறேன். என்னை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், அமக்கலம் பண்ணுறான். இது இப்போ இதை மட்டும் தான் பெருக்கணும். காலையிலே பெருகிட்டாலும் நம்ம அப்போ பெருக்கிறது கஷ்டமாக இருக்குது. வா பாருங்கள், இவரை வந்து இந்த கேட் நம்ம நெட்டு கேட் வந்து சாத்திட்டாதான் அது சமாளிக்க முடியும். ஸ்டெப் பாதி ஏறிடான், எதிர்ம சொன்னாலும் ஏறிடான். பயமாக இருக்குது. அது ஒன்று தான். பட்டிங்க வாங்க. அப்படியே ஹாலில் வந்துட்டுன்னா நான் பெட்ரூம் பார்த்துட்டோம். அங்கே பெட் கவர் எடுத்துகிட்டு இப்போ வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். இன்னொரு பெட் கவர் போடணும். பாப்பாவை பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜு டஸ்ட்பின் இருக்குது. வச்சுருப்பட்டும். இதில் வந்து பெட்ஷீட் தான் இருக்குது. பாதி பெட்ஷீட் போட்டிருக்கேன். இது ஒரு ரூம் இருக்குது. இது பெட்ரூம் தான் இதுவும். அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போய் காட்டணுமா சொல்லுங்கள். அப்படியே வெளியே ஒரு வாழை மரம் இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ தான் பெருக்கிட்டு கேட் சாத்திட்டு வந்தேன். பூஜை ரூம் இது. நம்ம பூஜை பண்ணிது அரிசி எல்லாமே அப்படி அப்படி இருக்குது. நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். வாங்க. கிச்சனில் தண்ணி போட்டிருக்கேன் குட்டி பையனுக்கு. கிச்சன் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி போட்டிருக்கேன் அவனுக்கு. லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம வெளியே போயிட்டு பெருக்க போகிறோம். வெளியே வீடு எடுப்புனா தெரியல, ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படியே இருக்குது. இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 4 வீடு தான் இருக்குது. இவர் குளிக்க வச்சுட்டு அப்போ நம்ம குளிக்கணும். வாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? பெட்ரூமில் வந்து பெட் கவர் எடுத்துட்டேன். பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ என்ன பண்ணணும்னா, இவர் வந்தோடனே பெட் கவர் போடணும். இது இப்போ கொஞ்சம் கிங் சைஸ் நினைக்கிறேன். இது பெட் கவர் தூக்கி போது கஷ்டம். பெட்டு வெயிட்டு கொஞ்சம். எங்கே போயிட்டாரு? எங்கே? இவருக்கு அங்கேவே அம்மா வீட்லேயே வாஷிங் மிஷின் அமக்கலம் மண் இருப்பார். இங்கே வந்தாலும் சொல்லவே தேவையில்ல. அது ஓடி இருந்தால் கூட போய் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். காலையில் வந்து வெளியே வந்து கிளியெலாம் கற்றுறதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருக்கலாமா? இங்கேயே நாங்கள் வந்து இப்போ கயிறு கட்டியிருக்கோம். ஏன்னா வந்து கொஞ்சம் துணி தானே, அதை அப்படியே துவைச்சி காய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. தம்பி வச்சுன்னு மேலே போக முடியாது. பால் எடுத்துக்கிறியா? எடுத்துட்டப்பா. வண்டி சாப்பிட்டு எதுவுமே பயப்படுறோம். இந்தா இவர் காலையில் ஊட்டிட்டு ஒரு 1/2 hour முன்னாடி உடனே குளிக்க வைக்கக்கூடாதுனால முன்னாடியே விட்டுட்டேன். ஒரு எக்கு வச்சு சாம்பார் சாதம் ஊட்டிட்டேன். பட்டுவா. என்ன பட்டு? பாலா வா. மூலடிக்கிறவா. இங்கே பக்கத்தில் வந்து சாமி திருவிழா, அதனால் வந்து மோள சவுண்டு கேட்டுட்ருக்கு. கலந்து வேலை வந்து ஹரிபரியாக போயிட்டுருக்கு. பட்டு அங்கே வச்சு நம்ம பெருக்கணும். சாமி வருமானும் தெரியல. ஒரு 3 times 4 times வந்து நான் வந்து இங்கே பெருகிட்டே இருக்கிறேன். அது ஏன் எனக்கே தெரியல. கொஞ்சம் தூசி அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. க்ளீனாக இருந்தால் தான் இருக்குது. எனக்கு தெரியும், குழந்தை வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம். இப்படி வந்துடுங்க, மெரிக்கக்கூடாது. ஓ வாங்க உள்ளே வாங்க. இவங்க வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. அதனால் வந்து கதவு சாத்திட்டு இப்போ பாப்பா கிட்ட விட்டுட்டு, பட்டோ பால் மேலே இருக்கா. இவங்க வந்து இப்போ இந்த ரூமில் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அடிக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ண, சாப்பிட்ற டைம் தான் கொடுக்குறேன். அனிமல்ஸ் நேமு ஓகே அனிமல்ஸ் நேம். இங்கே வந்துரு பட்டோ. பாலா சரி. அனிமல்ஸ் நேம்லாம் வச்சு கொடுத்தோம்னா அவர் சொல்லுவார். பட்டு பூ வச்சு அக்காவுக்கு இவர் வச்சுருந்தாலும் நம்ம சீக்கிரமாக போனோம். ஏன்னா டப்புன்னு கொட்டிடுவார். அது என்னன்னு தெரியல, குழந்தை தானே, அது அப்படி தான் பண்ணுது. அப்புறம் நம்ம வந்து குழந்தைக்கு பீரோ வந்து பசங்க பீரோ இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொத்து இப்போ பார்த்தீங்க, ஓப்பன் பண்ணு.
உங்களுக்கு பீரோ தெரியும். எங்களுது குட்டி பையன் இந்த மேலே இருக்குது. எந்த ஒரு 2 செட்டு இருக்கும் கீழே மேலேயும். சுடிஸு நைட்டி கூட அவ்வளோ இருக்காது. கை மாட்டிக்கு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா துவைச்ச துணி இருக்குது. இது மடிக்கணும். இதுதான் பெரிய டாஸ்க். இவனை தூங்க வச்சுட்டா தான் மடிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பீரோ வந்து அங்கே இருக்குது. அதில் சாரீஸு பெரிய பீரோவில் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில். அது வந்து சாரீஸு சுடிஸு எல்லாமே இருக்கும். என் வெயிட் மிஷினால் கையும் வரல, ஒன்றுமே பண்ண முடியல. காலைல வெயிட் போட்டதே எனக்கு நிம்மதியாக இருக்கும். பட் அதை வச்சிரு. ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, ஹலோ. ஃபோன் கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த பீரோ எடுத்துகிட்டு வரதா இல்லை அங்கேயே வைக்கிறதான்னு தெரியல. இல்லை ட்ரெஸ் வரைக்கும் பாதி எடுத்துகிட்டு வரலாமா? சாரீஸில் இங்கே தான் அம்மா வீடு பக்கத்தில் போயிட்டு என்ன ஃபங்க்ஷன் வேணும் நம்ம போய் சாரீஸ் கட்டிக்கலாம் அப்படின்னும் இருக்குது. எடுத்துகிட்டு வரலாமா இருக்குது. வெளியே போய் பெருக்கலாமா? இதுதான் டாஸ்காக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வேலை மிச்சமாகும். என்ன பண்ணுறது? போகலாமா வெளியா? இரு மம்மி திறக்கிற இரு. ஒத்து 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 கம் கம் இப்படி வா. ஓகே, கையெடு கையெடு. இரு வரேன். ஹாலை போர்ட்டிக்கோ பெருக்கிட்டேன்னா போர்ட்டிக்கோ பெருக்கிட்டு உள்ளே வர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ஒரு தூங்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெருக்கலாமா? பெருக்கலாமா? டாடா இன்னும் வரல. பாப்பா விட்டு வரப்போ நான் வாட்டர்மெலன் ஜூஸ் வேணும்னு 2 டேஸாக கேட்டுட்டு இருந்தாங்க. 1 செகண்ட். வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டுருந்தாங்கனால நேற்று போயிட்டு தர்பூசணி பெரிய பழமாக இருந்தாங்க. ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது 2 டேஸாக பழம் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. அது சாப்பிட்றாங்க. அது ஜூஸ் போட்டு அவங்களுடைய ஜூஸர் பாட்டிலில் வந்து கொடுத்துட்டோம். பாப்பா வந்து எடுத்துன்னு போயிட்டா. இவ்வளோ கொடுத்தோம் கண்ணாடி பாட்டிலில். பாதி குடிச்ச இவ சரியாகவே சாப்பிட மாட்டா சின்னவ. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா லீவில் சாப்பிட வைக்கணும். நம்மளுக்கு இவனை பார்த்துக்கிறதே கரெக்டாக இருக்குது. பட்டோ அது அடிக்கூடாது. காலையில் இங்கே உட்காந்துட்டாங்க. பிளாக் காஃபியில் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஃபோன் வந்து தம்பிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வரமுடில. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்க முடியுது என்னால். எந்த வீடியோ போடலான்னு பாருங்கள். இது சின்ன ஹோம் டூர் மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலலாம் அப்படியே இருக்கும். அப்படியே வியூ காட்டுற பாருங்கள். இவர் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. வியூ அது மடம்படான்னு பெருகிடணும். அப்படி இருக்கு சொன்னீங்கன்னா கஷ்டம். நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. அதுதான் ஒன்று. பாயா போய் பட்டோ அங்கே போய் பாயா பக்கத்தில் ஒரு மாடு போகுது. இது வீடியோ எடுக்குது யாரும் பார்க்கல. பாயா பார்த்தியா? அங்கே பக்கத்தில் போயிட்டுருக்கு. இப்படிவா காட்டுறேன். பாயானா ஊன்னுவார். ஆல்ரெடி பெருகிட்டேன். இப்போ இவர் வந்தார்னா இதை மட்டும் கழுவி தலை சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஈவினிங் நம்ம உட்காரத்துக்கு பாருங்கள். தண்ணி குழா இருந்துச்சுன்னா அது தண்ணி இல்லை. வா விட்டு வா 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 மீயா வந்து வந்துடும். மாப்பிள்ள எடுக்கக்கூடாது. வா நம்ம போயிட்டா லாலா ஊற்றிக்கலாமா? இப்போ லாலான்னு சொல்லிட்டே கூடாது. வந்து அச்சுருவா போலாம். ஹலோ பாயா போச்சு பார்த்தியாங்க? எங்கே போச்சு? எங்கே? அது உள்ளே போயிருக்கு பாயா. இங்கேவே இருக்கலாம் போல இருக்குது. 1 ஹவர் மேலே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அதுதான் கழுவி தள்ளுனா இன்னும் அப்படியே ஜில்லுன்னு உட்காந்து இருக்கலாம். கரண்ட்டு பில்லும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். ஏசி போட்டே பசங்க இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் உள்ளே வந்தால் நல்லா இருக்குங்க. வெளியே நல்லாயிருக்கு. அப்படின்னு பாருங்கள். ஹாலா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே கொஞ்சம் காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. இப்போ வந்து இந்த நெட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓ சொல்லுமா. தண்ணி காய வைக்கிற இவரை தூக்கி விளையாடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹாய் சொல்லுமா. சுற்றலாமா? ஓகே கீழே இறங்கிக்கோ. இவர் ஒரு முறை சுற்றிட்டு இறங்கவே மாட்டார். பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து போய் சாம்பார் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்துடலாம். வா பட்டு
சாப்பாடு கொஞ்சமாக தான் போட்டேன், அதே சாப்பிட மாட்றாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. காலைல வாட்டர் மெலனு முன்னாடி தண்ணி சட்டுன்னு காய்ச்சிது. லாலா ஊற்றிக்கலாமா? அப்போ லாலா ஊற்றிக்கலாமா? வாப்பலாம் மீவது வந்துட்டு போகலாம். வச்சுக்கினியா மங்கி வருதுவா. வாப்பலாம். ஸ்லோவ் பண்ணிட்டேன். கம் மங்கி இஸ் கம்மிங். வா. இந்தா பட்டு டவல் மேலே கொஞ்சம் சாப்பிட்ரு, அப்போ தான் எடுத்துடலாம். அப்போ தான் பெருங்க மம்மி. பொறுமையாக போய் உட்காந்து ஃபேன் போட்டா கீழே ஊற்ற போகிறேன். ஐயோ பெரியவங்க குட்டுங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன். எவ்வளோ குட்டு தான், ஆனால் குழந்தைக்கு தெரியல என்ன பண்ணுறது. சாப்பிட்டு சீக்கிரம் பெட் கவர் பண்ணணும். அப்புறமா இவங்களை 2 பேரையும் குளிக்க வச்சு நான் குளிக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? பாப்பா இங்கே பாப்பா காட்டலாவா? ஸ்வெட்டிங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலங்க. பட்டிக்கு வா. வேணாம் விட்டுரு. சாப்பிடுப்போ சாப்பிடு. பாருங்கள் பாயை கீழே தள்ளிட்டு வந்து வேலை வச்சுட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறது? சாப்பிடுப்பட்ட அடிச்சிடும் நான் கண்டிப்பாக. சாப்பிட்லாம் கண்டிப்பாக அடிச்சிடும் நான். இவர் வந்துட்டாங்க, நான் வீடியோ அப்புறமே எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு பூவா ஓட்டணுமா? இப்போ என் ஃபோன் கொடுத்தா தான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலானுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.